மாவீரன் ரஃபேலே, உலகெங்கும் ஜோமாலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. 900 சம்மன்ஸுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட தேவ இருதயத்தின் ஜோமாலை சபையே வாழ்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் எடுக்க போகிறது மனிதர்களாகிய நம்மளால் முடியாத ஒரு மிகப்பெரிய முயற்சி. ஒரு 8 பேரை கொண்டு அன்னையினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நாம் எடுக்கும் மிகப்பெரிய முயற்சி. அம்மா தாயே, சக்தி உள்ளவளே, வல்லமை உள்ளவளே, கருணை உள்ளவளே, இரக்கம் உள்ளவளே, இந்த 8 பேர் குடும்பங்களை முழுவதுமாக உம்மிடம் ஒப்படைக்கிறேன் தேவதாயே. அம்மா, இவர்களுக்கு தேவையான அனைத்து செயல்களையும் நீ செய்து தரும்படிக்காகவும், உலகம், சரீரம், பசாசு வழியாக சாத்தான் இவர்களை அடிமையாக்காமல் நீர் நின்று அந்த சாத்தானை எதிரிகளை அடித்து விரட்டும்படிக்காகவும், சோதனைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் இவர்கள் குடும்பத்தாரையும் நீர் காப்பாற்றும்படிக்காகவும் உம்மை கெஞ்சி மண்டாடின்றேன் தேவதாயே. நாங்கள் புதிதாக உருவாக்கும் அன்னையின் கண்ணீரை துடைக்கும் மாவீரன் புனித செபஸ்தியாரின் படை வீரர்கள் என்ற இந்த 8 பேரை கொண்ட குழுக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக உம்மை கெஞ்சி மண்டாடின்றேன் தேவதாயே. இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்தாருக்கும் தேவையான பாதுகாப்பை தரும்படி உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றேன் தேவதாயே. அம்மா, நாங்கள் சாதாரண மனிதர்கள், பாவிகள். எங்களை சூழ்ச்சிகளிலிருந்தும் சாத்தானுடைய அனைத்து சதி திட்டங்களிலிருந்தும் எங்களுக்கென்று சாத்தான் என்னென்ன சதி திட்டங்கள் செய்து வைத்துள்ளதோ, என்ன குழிகள் நோண்டி வைத்துள்ளதோ, தீய கட்டுகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும்படி உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றோம் தேவதாயே. இந்த அன்னையின் கண்ணீரை துடைக்கும் மாவீரன் புனித செபஸ்தியாரின் வீரற்படை, இந்த படையில் உள்ள இவர்களை காப்பாற்றும்படி உம்மை கெஞ்சி மண்டாடின்றேன் தேவதாயே. நாங்கள் தினந்தோறும் 250 அருள்ந்த மரியக்கள் சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காகவும், அம்மா, ஒரு குழந்தை எங்கு சுற்றி வந்தாலும் கடைசியாக தாயிடமே வந்து சேரும். அதேபோல் நாங்கள் பாவிகளாக இருந்தாலும், தீமைகளை நோக்கி ஓடியவர்களாக இருந்தாலும், சாத்தானுடைய சூழ்ச்சியில் விழுந்தவர்களாக இருந்தாலும், அம்மா, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தாயே. நாங்கள் உம்மிடமே வந்து சேருவோம் அம்மா. நீங்கள் இந்த நாள் வரை எங்கள் குடும்பத்தை சூழ்ந்து பாதுகாத்தீர்கள் தாயே. பிதா கடவுளுடைய வார்த்தையான அருள் நிறைந்த மரியே நீர் வாழ்க. இந்த வார்த்தையின் வழியாகிய ஆத்துமங்கள் காப்பாற்றப்படும் என்று நாங்கள் அறிந்தும் அறியாதவர்களைப் போல் நடித்தோம் தாயே. தெரிந்தும் தெரியாதவர்களைப் போல் ஓடிப்போனோம் தாயே. ஜெபமாலையை உதாசீனப்படுத்தினோம் தாயே. அம்மா, இந்த அருள் நிறைந்த மரியக்களை கொண்டு ஆத்துமங்களின் மீட்பு உள்ளது என்பது தெரிந்தும் நாங்கள் உம்மை தெரியாதவர்கள் போல் எட்ட ஒதுங்கி போனோம் தாயே. அம்மா, அந்த பாவத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அம்மா. எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் சூழ்ந்து நின்று பாதுகாக்கும்படி உம்மை கெஞ்சி மண்டாடின்றோம் தேவதாயே. எங்கள் மேல் கருணை காட்டுங்கள் அம்மா. இந்த போரில், இந்த அருள் நிறைந்த மரிய போரில் நாங்கள் தினந்தோறும் வெற்றி பெற வேண்டும் தாயே. எங்களால் ஜெபிக்க முடியாதம்மா. சாத்தான் எங்களை சூழ்ந்து கொள்வான் அம்மா. உமது ஒளி பட்டால் அவன் எங்களை விட்டு ஓடி போவான் தாயே. நீங்கள் எங்கள் மேல் இரக்கம் கொள்ளுங்கள் தாயே. நீங்கள் எங்கள் மேல் கருணை கொள்ளுங்கள் தாயே. உம்முடைய இரக்கம் எங்கள் மீது இருந்தால் மட்டுமே தாயே எங்களால் மகிழ்ச்சியாய் இந்த அருள்ந்த மரியக்களை சொல்ல முடியும் தாயே. அம்மா, எங்களை யாரோ போல் பார்க்காமல் 900 சம்மனசுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட தேவ இருதயத்தின் ஜெபமாலை சபையினராய் எங்களை பாருங்கள் அம்மா. எங்கள் மேல் கருணை காட்டுங்கள் தாயே. நாங்கள் தனியாக எப்படி தாயே ஜெபிப்போம்? எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவி கடலை பொழியுங்கள் தாயே. மாவீரன் மிக்கேல், மாவீரன் ரஃபேல்,
இவர்களை எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி கட்டளையிடுங்கள் தாயே. இந்த 250 அருள்ந்த மரியே நாங்கள் 8 பேரும் சொல்லும்போது அது 2000 அருள்ந்த மரியர்களாக மாறுகிறது தாயே. இந்த புண்ணிய பேறு பலன்களை என் சகோதரர் உத்திரேஸ்தல ஆத்மாக்கள் மோட்சம் செல்வதற்காக தினந்தோறும் ஒப்பு கொடுக்கிறோம் தாயே. இந்த 2000 அருள்ந்த மரியர்களை கொண்டு அவர்கள் உத்திரேஸ்தல ஆத்மாக்கள் மோட்சம் செல்லும் பொழுது தாயே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தேவைகளையும் எங்களுக்கு என்ன என்ன நல்லது என்று எங்களை விட நீங்களே நன்றாக அறிந்தீர்கள் தாயே. அம்மா, ஜெபமலை கோயில் கட்டப்பட வேண்டும் தாயே. ஜெபமலை கோயில் கட்டப்பட வேண்டும் தாயே. மக்களே, ஜெபமலை கோயில் என்பது காசு பணத்தால் செங்கல் வைத்து கட்டப்பட போகும் சிமெண்ட் கட்டிடம் அல்ல. மாறாக உங்களுடைய இதயத்தில் கட்டப்படுவதுதான் ஜெபமலை கோயில். உங்கள் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உங்கள் இதயத்திலும் வலிமையாக அன்னை ஏறி அமர்வதற்கு கட்டப்படும் கோயிலே ஜெபமலை கோயில். அம்மா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லும் இந்த 2000 அருள்ந்த மரிகளை கொண்டு என் சகோதரர் உத்திரேஸ்தல ஆத்மாக்கள் மோட்சம் செல்லும் பொழுது, அம்மா, அந்த புண்ணிய பேறு பலன் வழியாக இந்த ஜெபமலை கோயில் கட்டித்தரும் தாயே. ஒரு பிள்ளைகள் தாயிடம் மட்டுமே கேட்க முடியும். அது எவ்வளவு விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் தன் தாய் கண்டிப்பாக செய்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு பிள்ளைகள் தாயிடம் மட்டுமே கேட்க முடியும். அம்மா, எங்களுடைய நம்பிக்கை நீர் அல்லவா? எங்கள் சக்தி உள்ள தூண் நீர் அல்லவா? நீர் எங்கள் மீது இறங்கவில்லை என்றால் வேறு யாரம்மா இறங்குவார்? நீர் எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால் வேறு யாருமா கருணை காட்டுவார்? கடலில் கிடக்கும் தூசி போல் தத்தளிக்கிறோம் தாயே. அம்மா, எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் அம்மா. உலகம், சரீரம், பசாசு சார்ந்த எதிரிகளை அடித்து விரட்டுங்கள் தாயே. இவர்கள் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற முத்திரையை எங்கள் 8 பேருக்கும் தாருங்கள் தாயே. இவர்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதிங்கள் தாயே. அம்மா, விபத்துகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுங்கள் தாயே. இனிமேல் இவர்கள் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்று இவர்களுக்கு வழிமொழியுங்கள் தாயே. இவர்களை தத்தெடுங்கள் தாயே. ஆபத்துகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் வராமல் இவர்களை காப்பாற்றுங்கள் தாயே. உமது இரக்கத்தை இவர்கள் மேல் பொழியுங்கள் தாயே. இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்கள் பொருளாதாரத்தையும் காப்பாற்றுங்கள் தாயே. உங்களுக்காக ஆத்துமங்களை காப்பாற்றும் பணிக்காக இவர்கள் தங்கள் நேரத்தை ஒதுக்குகிறார்கள் தாயே. அதற்காக இந்த சிறப்பு பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுங்கள் தாயே. எதிரிகள் முன் தலை நிமிர்ந்து வாழ வைக்க இவர்களை உதவி செய்யுங்கள் தாயே. சக்தி உள்ளவளே, நீர் மட்டுமே எங்களது இரக்கம், நீர் மட்டுமே எங்களுடைய கருணை, நீரே எங்களுடைய உலகம். அம்மா, என் தாய் இருக்கும்போது எங்களுக்கு எந்த தீமையும் வராது என்று முழு மனதுடன் நம்பிக்கையுடன் வாழ்கிறோம் தாயே. இந்த ஜெபமலை போரில் நாங்கள் வெற்றி அடைய நீரும் 900 சம்மனசுகளும் அனைத்து புனிதர்களும், அப்பா புனித செபஸ்தியார், அப்பா புனித அந்தோனியார், இவர்கள் அனைவரும் எங்கள் கூடவே இருக்க வேண்டும் தாயே. அம்மா, ஒரு 6 மாத குழந்தையை கடலில் தூக்கி போட்டால் எப்படி தத்தளிக்குமோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் நாங்கள் தத்தளிக்கிறோம் தாயே. ஆத்துமகள் நரக நெருப்புக்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள் தாயே. நீர் அறியாதது ஒன்றுமில்லை தாயே. இந்த பெரும் முயற்சியில் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்யும் தாயே. இவர்கள் தேவதாயின் அன்பு பிள்ளைகள் என்று அங்கீகரிக்கப்பட்டால் சாத்தான் எங்கள்கிட்டே வர முடியாது தாயே.
உலகம் சரீரம் பசாசு எங்கள் காலுக்கு கீழே தாயே. இந்த முத்திரையை இந்த குழந்தைகளுக்கும் கொடுங்கள் தாயே. நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் வாழ்வு, நீரே எங்கள் மகிமை, நீரே எங்கள் மகிழ்ச்சி, நீரே எங்கள் சந்தோஷம். அம்மா, உம்மை விட்டால் நாங்கள் எங்கேம்மா செல்வோம்? எங்களுக்கு யார் தெரியும் தாயே? எங்களுக்கு தெரிந்தது நீங்கள் மட்டுமே தாயே. அன்னையின் கண்ணீரை துடைக்கும் மாவீரன் புனித செபஸ்தியாரின் வீரர்கள். இந்த குழுவை முழுதுமாய் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் தேவதாயே. மரியே வாழ்க, மாதாக்கு நன்றி.